ஸோ வந்து தொடர்ந்து வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப பள்ளத்தாக்குன்றனால ராஜா ரகுவன்ஷியோட பாடி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு கூட இருந்தது இவங்க ஒய்ஃப் தான். ஸோ வந்து ராஜா ரகுவன்ஷி கூட இவங்க 2 பேர் மட்டும் தான் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, வேறு யாரும் வந்து போகல. அப்படின்றப்போ கூட இருந்த இவங்களை வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் வெளியே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே வந்து ரூமை வெக்கேட் பண்ணல. அங்கேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அங்கேருந்து. ஸோ வந்து ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல. இவங்க வந்து எங்கே போனாங்கன்னே வந்து போலீஸுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இதில் வந்து ரொம்ப அப்பாவியாக இறந்து போன ஒருத்தர் என்னன்னா ராஜா ரகுவன்ஷி தான். ஏன்னா இவருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாது. இவர் பிஃபோர் மேரேஜே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேக், அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசும்போதே வந்து ஒருத்தங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சையாக தெரிஞ்சிடும். அந்த பொண்ணுக்கு வந்து அப்போவே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது வந்து இவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இருந்தாலும் வந்து நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. இப்போ ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு கேஸ் தான் மேகாலயாவில் நடந்த ஒரு மர்டர். கல்யாணம் ஆகி வெறும் 10 நாளில் ஹஸ்பண்டை ஹனிமூன் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே ஆட்களை வச்சு கொன்று பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுருக்காங்க. எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன, இந்த பெண் எதுக்காக இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொலை செய்யப்பட்டவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ரகுவன்ஷி. அவர் மேரேஜ் பண்ண பொண்ணு தான் சோனம் ரகுவன்ஷி. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். 2 குடும்பமும் பேசி பரஸ்பரமாக தான் இந்த மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேரேஜ் நடத்துறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் இந்த ப்ராசஸ் போகும்போதே ராஜா ரகுவன்ஷி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி வந்து 2 பேரும் பேசிப்பாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுலேயே ராஜா ரகுவன்ஷிக்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பட்டிருக்கு. ஒருவேளை சோனம் ரகுவன்ஷிக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இல்லை போல இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ராஜா ரகுவன்ஷி போய்ட்டு சொல்லியிருக்காரு. பட் வந்து அவங்க வந்து பெருசாக அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. ஸோ எல்லாருமே பிளான் பண்ணுறபடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் நடந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க வந்து எப்பவும் போல் ஹனிமூனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஹனிமூன் பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லாங்காக போகணும், மேகாலயா போகணும், ஸோ வந்து எனக்கு ஒரு ட்ரீம் பிளேஸு, ஸோ அங்கே போயிட்டு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சோனம் ரகுவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க குடும்பத்து சரி எதுக்கு இவ்வளோ தூரம் போகிறீங்க, ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கே, சேஃபாக இருக்காது, அந்த மாதிரி அவங்களும் வந்து சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு வந்து அப்படி ஒரு பிளான் இருக்குது, அங்கே போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஃபேவரட்டான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி சோனம் ரகுவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா ராஜா ரகுவன்ஷி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நிறைய பணமும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 லட்ச ரூபா பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனிமூன் ட்ரிப்காக அவங்க எடுத்துகிட்டும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட்லாம் இருந்திருக்கு, நல்லா தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கோம், அவங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னுட்டு இவங்களோட கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிருக்கு. அதாவது இவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க போகிறதுக்கான டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. எப்போவுமே வந்து ஒரு ட்ரிப்புக்கு நம்ம போகிறோன்னா அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுப்போம். ஆனால் இவங்க பண்ணது அப்புக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருந்தாங்க. ரிட்டன் டிக்கெட் வந்து இவங்க புக் பண்ணவே இல்லை. ஸோ அதிலே வந்து சில ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் இருக்குது. எதுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மேபி வந்து பிளான்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இந்த மாதிரி வந்து சில கருத்துக்கள்லாம் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் வந்து எங்கே இருக்காங்க, இவங்களோட கான்டாக்ட்டு எந்த டீட்டெயில்ஸும் இல்லாமல் ரொம்ப பிளாங்காக போயிருக்கு. ஃபேமிலியும் ரொம்ப கான்டாக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் இவங்களை வந்து ரீச் பண்ணவே முடியல. அப்புறம் தான் வந்து இவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து காணோம், நான் வந்து இங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்கள வந்து தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே மேகாலயாவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராஜா ரகுவன்ஷியோட ஃபேமிலிக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டை வந்து இங்கே தான் காணாமல் போயிருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவங்க வந்து தேடுறாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி தேடுறாங்க. இவங்களும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து கேஸ் ஃபைல் பண்ண அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா போலீஸ் வந்து அங்கே வந்து தேடுதல் வேட்டையை வந்து தொடர்ந்து தேடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு, அதாவது விழுந்து இறந்துருக்காரு. இந்த நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி, ஸோ வந்து ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப தூரம் உள்ளே போகணும், இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து ராஜா ரகுவன்ஷியை சோனம் ரகுவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
ஸோ வந்து தொடர்ந்து வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப பள்ளத்தாக்குன்றனால ராஜா ரகுவன்ஷியோட பாடி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு கூட இருந்தது இவங்க ஒய்ஃப் தான். ஸோ வந்து ராஜா ரகுவன்ஷி கூட இவங்க 2 பேர் மட்டும் தான் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, வேறு யாரும் வந்து போகல. அப்படின்றப்போ கூட இருந்த இவங்கள வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறாங்க. அவங்களோட பிஃபோர் கால் ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் கால் ரெக்கார்ட்ஸு, இவங்க யாருக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து போலீஸ் வந்து ஒரு சைடு வந்து தேடிக்கிட்டும் இருக்காங்க, ஒரு சைடு வந்து விசாரணையும் தொடருது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் கிடைச்சாதான். ஏன்னா இது வந்து எதுக்கு காணாமல் போனார், எப்படி காணாமல் போனார், இது கடத்தலும் கிடையாது, எந்த த்ரெட்னிங் கால்ஸும் வரல அப்படின்ற ஒரு விஷயன்றப்போ ஒரு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காரு. இவர் வந்து தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் வேணுன்றதுக்காக இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரணை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த உடனே தான் இவங்க ஒய்ஃபு சோனம் ரகுவன்ஷியோட கால் ரெக்கார்ட்ஸு, பிஃபோர் கால் ரெக்கார்ட்ஸு, ஆஃப்டர் கால் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து பார்க்குறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் போயிருந்துருக்கு. அதாவது மேரேஜுக்கு முன்னாடியை விட இவங்க மேரேஜுக்கு அப்புறம் இவங்க ஹஸ்பண்டை விட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் வந்து கால் பண்ணி பேசுறதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரை தேடி அந்த ஊருக்கு போயிட்டு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீ தான் கால் பண்ணியிருக்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் பல உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த தேடுதல் வேட்டையும் சரி, விசாரணையும் சரி ஒரு சைடு போயிட்டே இருக்கும்போது தான் ராஜா ரகுவன்ஷியோட பாடி அந்த பள்ளத்தாக்குலேருந்து கிடைக்கிது. அவர் வந்து பள்ளத்தில் விழுந்து இறந்துருக்காருன்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடியில் வந்து அங்கங்கே வந்து அடிபட்டுருந்துச்சு. ஸோ விழுந்த அடிதான்றதை விட யாரோ வந்து அவரை தாக்கியிருந்தாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. அதாவது அவர் விழுறதுக்கு முன்னாடியே வந்து அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ வந்து பிஃபோராகவே வந்து அவர் யாரோ கொன்று இருக்காங்க அப்படின்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது. அவரோட பாடியை வந்து அவங்க ஊருக்கே வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ சோனம் ரகுவன்ஷி அவங்ககிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கான்டாக்ட் வச்சுருந்த அந்த பையனை பிடிச்சி அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எடுத்து அவரை விசாரிக்கும் போது தான் பல உண்மை வெளியே வருது. அதாவது இந்த மொத்த பிளானும் போட்டு கொடுத்தது சோனம் ரகுவன்ஷி. அதாவது ராஜா ரகுவன்ஷி இறந்தார் இல்லையா, அவருடைய அந்த நியூ ஒய்ஃப் தான் இந்த மொத்த பிளானையும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த பிளானை போட்டு கொடுத்துருக்காங்க, எதுக்காக வந்து ராஜா ரகுவன்ஷியை வந்து கொல்லணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இண்டூரில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த பையனும் சோனம் ரகுவன்ஷியும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணியிருக்காங்க. சோனம் ரகுவன்ஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் ஓல்டு, அவங்க வந்து உமனு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட 5 வயசு சின்ன பையன். ஸோ இவங்க வந்து ஒரு ப்ளைவுட் கம்பெனி வச்சுருக்காங்க. சோனம் ரகுவன்ஷியோட அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைவுட் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் இவங்களே வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில். அந்த கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன் தான் இந்த பையன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் கான்வர்சேஷன் ஸ்ட்ராங் ஆகி 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து வீட்டில் சொன்னால் மேபி ஒத்துக்க மாட்டாங்க, அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களால் இதை வந்து அப்படியே மறைச்சி வச்சுட்டு ஒருவேளை இந்த மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இறந்துட்டா அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து விடோ ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், இப்படி ஒரு பிளானை வந்து சோனம் ரகுவன்ஷி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பணமும் தேவைப்படுன்றதுக்காக அதுக்கான பணத்தையும் வந்து ராஜா ரகுவன்ஷி அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த மேகாலயா ட்ரிப் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 லட்ச ரூபா அவர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து கொலை பண்ணுறவங்களுக்கு கொடுத்து அவரே வந்து கொலை பண்ணவும் வச்சுருக்காங்க. ஸோ இண்டூரில் வந்து இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியுது சோனம் ரகுவன்ஷி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மாஸ்டர் பிளான் வந்து பிளான் போட்டு கொடுத்ததுன்னு தெரியுது. ஸோ இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேகாலயா போகிறாங்க. ஏன்னா வந்து மேகாலயாவில் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதே ரூமில் தான் இருக்காங்க. அங்கேயே வந்து ஒரு மாதிரி நடிப்பு, அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இவங்களோட சேர்ந்து தேடுற மாதிரி தேடினா நம்ம மேலே வந்து சந்தேகம் வராது அப்படின்றதுக்காக அந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வெளியே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே வந்து ரூமை வெக்கேட் பண்ணல. அங்கேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அங்கேருந்து. ஸோ வந்து ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல. இவங்க வந்து எங்கே போனாங்கன்னே வந்து போலீஸுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு ஃபியூ டேஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், அதாவது யூபியில் ஒரு தாபாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அங்கேருந்து அவங்களோட தம்பிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தாபாவில் இருக்கேன், நான் வந்து எப்படி இங்கே வந்தேனே தெரில, நான் வந்து எனக்கு வந்து யாரோ மயக்க அடித்து வச்ச மாதிரி இருந்துச்சு, நான் முழிச்சு பார்த்தா வந்து தாபாவில் இருக்கேன்ற மாதிரி நிறைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இவங்க தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்துன்னு தெரிஞ்ச உடனே டைரெக்டாக போயிட்டு போலீஸ் வந்து அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்கும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து விசாரிக்க தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அம்மா வந்து வீட்டில் வந்து இதை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தான் இப்படி நான் ஒரு பிளான் பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி இருந்து போட்ட பிளான் தான்
அது வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவரை வந்து இப்படி கொலை பண்ணணுன்றதை எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபியூஸும் பண்ணுறாங்க. இதில் வந்து ரொம்ப அப்பாவியாக இறந்து போன ஒருத்தர் என்னன்னா ராஜா ரகுவன்ஷி தான். ஏன்னா இவருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாது. இவர் பிஃபோர் மேரேஜே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேக், அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசும்போதே வந்து ஒருத்தங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சையாக தெரிஞ்சிடும். அந்த பொண்ணுக்கு வந்து அப்போவே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது வந்து இவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இருந்தாலும் வந்து அவர் வந்து போய் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொன்னப்போ கூட பேரண்ட்ஸோட ஃபோர்ஸிங்கில் வந்து கல்யாணமும் நடந்திருக்கு. ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க தப்பு பேரண்ட்ஸ் மேலேயும் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்டப்படாமல் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை வந்து ஒரு மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக இந்த மாதிரி ராஜா ரகுவன்ஷி மாதிரி இருக்கிற சில நபர்களை வந்து பாதிச்சிருது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து மென்டலி ப்ரெஷர் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய க்ரைமுக்கு வந்து ஒரு பெருசாகவே வழிவகுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் மட்டும் கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தவறுகளை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் அவங்களோட பசங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எண்ணங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமில்லாத செயல்களை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து செய்கிறது முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு ஃபோர்ஸிங் இருந்திருக்கு, அந்த பையனுக்கும் ஒரு ஃபோர்ஸிங் இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்குள்ளே தள்ளி விடுறதுக்கான ஒரு இம்பாக்ட் தான் அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு யோசிக்க வச்சு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பண்ணது வந்து சரின்லாம் கிடையாது, ரொம்பவே தப்பு. இந்த கேஸில் வந்து யார் மேலே பெரிய தப்பு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.